உலக அழிவு குறித்து அவ்வப்போது பல்வேறு கருத்துக்கள் வெளிவருகின்றன. அந்த வகையில் 2017 ஆண்டில் உலக அழிவு ஏற்படும் என டேவிட் மேட் என்னும் வானியல் ஆராய்ச்சியாளரால் எழுதப்பட்டுள்ள பிளானட் எக்ஸ் 2017 Arrival என்னும் நூலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய சில சுவாரஸ்யமான விடயங்களை தான் இன்று நம் ஜீனியஸ் ஒபிஷியலில் காண இருக்கிறோம். இவ்வருடம் இறுதியில், அதாவது அக்டோபர் மாதமளவில் பிரபஞ்சத்தில் மறைந்திருக்கும் கிரகம் ஒன்று புவி இருக்கும் திசையை நோக்கி வந்து புவியுடன் மோதும் என்றும் அதன் மூலம் உலகம் அழிவடையும் என்றும் அதில் அவர் மேலும் கூறியுள்ளார். டேவிட் மேட் இந்த கிரகத்திற்கு நிபிரு என பெயரிட்டுள்ளார். ஞாயிற்று தொகுதியில் சூரியனை தவிர சூரியனுக்கு சமமான மற்றொரு நட்சத்திரமும் இருக்கலாம் என மேட் தனது நூலில் தெரிவித்துள்ளார். அந்த நட்சத்திரத்தையே நிபிரு என்னும் மர்ம கிரகம் சுற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். நிபிரு அதன் நட்சத்திரத்தை சுற்றி பயணிக்கும் பொழுது அதன் பயணப்பாதை இந்த வருடம் அக்டோபர் மாதமளவில் எமது புவியின் பயணப்பாதைக்குள் வருவதனால் அது புவியுடன் மோதும் என்றும் பிளானட் எக்ஸ் 2017 Arrival என்னும் நூலில் மேட் மேலும் கூறியுள்ளார். நிபிரு கிரகம் புவியை விட 10 மடங்கு பெரியது என்றும் அது யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய கிரகங்களுக்கு சமமான தோற்றமுடையது என்றும் கருதப்படுகின்றது. எனினும் நாசா உட்பட உலகின் முன்னணி விஞ்ஞான நிறுவனங்கள் இவரின் கருத்தினை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளன. ஆனால் பிரபஞ்சத்தில் கண்டுபிடிக்கப்படாத கிரகம் ஒன்று இருக்கலாம் என்ற கருத்தினை அந்த நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. இதுவரை இனங்காணப்படாத இந்த கிரகத்திற்கு பிளானட் எக்ஸ் என அந்த நிறுவனங்களினால் பெயரிடப்பட்டுள்ளது.